அஞ்சலி, சாரி மதி, உனக்கு தான் வெஜிடேரியனே பிடிக்காது. ஆமாயா, சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ சாப்பிடுறத பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அஞ்சலி அலாட்டாரடி. ஆமா, எனக்கு பிடிக்காதுதான். ஆனா வேற வழி இல்லைல்ல. பிடிக்காத சாப்பாட்டையும் பிடிச்ச மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். இல்லனா உடம்புல ஒட்டாதுன்னு எங்க அம்மா சொல்லிக்கிறாங்கயா. சாப்பிடு. ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதா? ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி சார், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க சார். நாளைக்கு ஒர்க் ஷெட்யூல் சென்ட் பண்ணிருக்கோம். நீங்க ஷெட்யூலை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். ஓகே, நான் பார்க்கறேன். ஓகே சார். என்னடா இது, ரெண்டுமே ஆபீஸ் காலா இருக்கே, என்ன பண்றதா? ஆமா தெரியும். வந்துடுறேன். கட் பண்ணு. யாரு போன்ல? ஊர்ல இருந்து அச்சினேறாங்க. ஏதோ புது ஃபிஷ் ஆர்டர் வந்துக்குதான். நானும் வரேன்னு சொல்லி சமைச்சினே இருக்கிறேன். யோ, சீக்கிரம் துட்டு குத்தி என் வீட்டுக்கு அனுப்பி வையா என்ன. சாப்பிடு, தோசை நல்லா இருக்குதா? சொல்லு சார். அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல சார், ரொம்ப பெனாத்திட்டே இருக்கு. யோ, அதெல்லாம் சும்மா நடிப்பு தான். ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடு. சாப்பிடலனா மிரட்டி சாப்பிட வை, எல்லாம் சரியாயிடும். சார் சார் சொல்லியா? சார், டாக்டரை கூட்டிட்டு வந்து ஊசியெல்லாம் போட்டாச்சு சார். இப்ப பரவாயில்ல சார் அந்த அம்மாவுக்கு. டேய் முட்டாள், யார கேட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்த? உனக்கு ஒண்ணு புதைச்சிருவேன். சார் இல்ல சார், அவங்களுக்கு எது பண்ணாலும் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி இருக்கல. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கோண்டா. அது புரியாம டாக்டர் கூட்டிட்டு வந்த, நர்ஸ கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சார், அந்த அம்மாவுக்கு ரொம்பவே முடியல சார். மேல் மூச்சு கீழ் மூச்சுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க சார். உங்களுக்கு நான் கால் ட்ரை பண்ணேன் சார், ஆனா ரீச் ஆகல. ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் சார் டாக்டரை கூட்டிட்டு வந்தோம். நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க சார், பாத்துக்கலாம் சார். வேற டேய் முட்டாள், டேய் ஏண்டா டாக்டர் உன் மாமா மச்சான் பாரு, யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு. இல்ல சார், அது இந்த போட்டோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. என்ன தம்பி இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? ப்ளீஸ் சார், வேற ஏதாவது போட்டோ இருக்கான்னு ஃபாதர் கிட்ட சொல்லி தேடி பாருங்களேன். எதுக்காக இந்த போட்டோவை திருடிட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர் அம்மா போட்டோவை பார்க்கணும்னு அழுதுகிட்டே இருக்காரு. என்னால ஆறுதல் சொல்லவே முடியல. முருகா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுப்பா. அந்த போட்டோவை போன்லயாவது ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கலாமே. சரி, நீ வருத்தப்படாத. ஏதாவது பழைய ஃபைல்ல இருக்கான்னு தேடி பாக்குறேன். கிடைச்சிருச்சுன்னா உன் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். தைரியமா இரு. ரொம்ப நன்றி சார். உங்க 2 பேர் நம்பரையும் கொடுத்துட்டு போங்கம்மா. சரி சார். 9267. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. முருகா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். அக்கா, எங்க இருக்க? என்ன நடக்குது? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
ஐயோ அக்கா, அவனுக்கு ஒருத்தன் கால் பண்ணி ஏதோ சொன்னாங்கக்கா. அந்த ஆளு அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு போக போறான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக போறேன்க்கா. ஏய், என்ன சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பெரிய ஆபத்தாயிடும். ஐயோ அக்கா, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அஞ்சலி, நாம தான் டிராக்கர் செட் பண்ணிருக்கோம்ல அவன் போன்ல. அத வச்சு அவன் எங்க போறான்னு தெரிஞ்சுக்கலாம். இத பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. தனியா எங்கேயும் போய் மாட்டிக்காத. அக்கா, அது இல்லக்கா, அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அங்க போய் நான் ஒரு வாட்டி பார்க்கணும்க்கா. சரி, நீ வெயிட் பண்ணு, நானும் வரேன். ஐயோ அக்கா, டைம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரியா? இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுத்தாதான் மொத்த உண்மையும் வெளியே கொண்டு வர முடியும். ஓகேவா? அஞ்சலி, சொல்றது கேளு. அக்கா, நான் உன் தங்கச்சி, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. சரி, எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அத 1% கூட வெளியே காட்டிக்காதானே. சரிக்கா. நான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அவன் கார்ல போறான்க்கா. நான் ஃபாலோ பண்றேன். சரி.